ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்எஸ் மணிகனகா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி கேக் தான் ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேர் கேக் பண்ணனா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணலாம். இல்லைன்னா கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் அதை ரிசீவ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம டின் இருந்துச்சுன்னா போதும், இல்லைனா வீட்டில் இருக்கிற ஒரு கிண்ணம், நம்ம அதை வந்து பேக் பண்ணுற அளவுக்கு ஒரு கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல. கீழே பட்டர் பேப்பர் போட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம வச்சு பேக் பண்ணலாம், குக்கரில் வச்சு பேக் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பேனில் வந்து உப்பு போட்டு சால்ட் போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சும் பேக் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி கொப்பரையில் தான் வைப்பேன். எப்போவுமே நான் இட்லி சட்டியில் தான் நான் வச்சு பேக் பண்ணுவேன். ஸோ ஆனால் எல்லாமே ஸ்பாஞ்சியாக இருக்கும். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ஸ்பாஞ்சியாக வரும்னு. ஸோ ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வைக்கணும். சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது, அரை மணி நேரத்துலேயே எடுத்துடக்கூடாது. கரெக்டாக 3/4 மணி நேரம் அந்த டைமிங்கை வந்து நம்ம பார்த்து பேக் பண்ண நினச்சிக்கோ. சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி கேக் வந்துட்டு. ஸோ நானே எதிர்பார்க்கல. சரி, அதை வந்து சூடு கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம அதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும். உடனே மாற்றினா அது வந்து வராது, பிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் நம்ம கொஞ்சம் கூலிங் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் நம்ம அந்த ஹீட்டு குறையிற வரைக்கும் வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சாக்லேட் ப்ரௌனி கேக் ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்களும் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ரௌனி கேக் யாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்திங்களா. இதோட ஸ்வீட்னஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு, செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.